விவசாயிகளுக்கு ஒரு ஜாக்பாட் அறிவிப்பு. இந்த முறை உங்கள் வங்கி கணக்கிற்கு 2000 ரூபாய் அல்ல, நேரடியாக 4000 ரூபாய் வரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் எப்போது நடக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த பயிர்க்கடன் தள்ளுபடி ஆணை 2116 விவசாயிகளுக்கு சற்று முன் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டுள்ளது. இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய விவசாயி ஐடி. இது உங்களிடம் இல்லை என்றால் இனி 1 ரூபாய் கூட உங்கள் கணக்கிற்கு வராது. அந்த 4000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும்? கடன் தள்ளுபடி பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கிறதா? அடுத்த சில நிமிடங்களில் எதையும் ஒளிவு மறைவுமின்றி நேரடியாக பார்க்க போறோம். முதலில் அந்த குட் நியூஸ். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் சில நிர்வாக காரணங்களால் விடுபட்டிருந்த 2116 விவசாயிகளுக்கு சுமார் 13.57 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ஆணையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் வழங்கியிருக்கிறார். இது வெறும் ஒரு மாவட்டத்திற்கான செய்தி மட்டுமல்ல, தமிழக சட்டமன்ற தேர்தல் பணிகள் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டன. எதிர்க்கட்சியான அதிமுக ஏற்கனவே மாணவர்களின் கல்வி கடன் மற்றும் சிறுபான்மையினர் கடன் தள்ளுபடி என அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளது. இதற்கு போட்டியாக ஆளும் கட்சியான திமுகவும் தனது வரவிருக்கும் தேர்தல் அறிக்கையில் நகைக்கடன் மற்றும் விவசாய கடன் தள்ளுபடி குறித்த முக்கிய அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருகிறது. எனவே தமிழக விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் அடுத்த சில மாதங்கள் அடுத்தடுத்து பல நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சரி, இப்போது PM கிசான் 22வது தவணைக்கு வருவோம். வழக்கமாக 2000 ரூபாய் தான் வரும். ஆனால் இந்த முறை 4000 ரூபாய் எப்படி? கடந்த 21வது தவணையின் போது தகுதியுள்ள பல விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப கோளாறுகள் அல்லது வங்கி இணைப்பு சிக்கல்களால் பணம் வந்து சேரவில்லை. அப்படி விடுபட்ட விவசாயிகளுக்கு இந்த 22வது தவணையுடன் சேர்த்து நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட உள்ளது. அதாவது 2000 கூட்டல் 2000 மொத்தம் 4000 ரூபாய் உங்கள் கணக்கிற்கு வர வாய்ப்புள்ளது. இந்த பணம் எப்போது வரும்? வரும் 2026 மார்ச் 4ஆம் தேதி ஹோலி பண்டிகையை முன்னிட்டு விவசாயிகளுக்கு பரிசாக இந்த பணத்தை மத்திய அரசு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளது. அதற்கு முன்பாக பிப்ரவரி இறுதிக்குள்ளேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகிவிடும். ஆனால் கவனிங்க, மத்திய அரசு இப்போது ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரி என்ற புதிய முறையை கொண்டு வந்துள்ளது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட 14 மாநிலங்களில் இந்த பணிகள் மிக தீவிரமாக நடந்து வருகிறது. புதிதாக பதிவு செய்யும் விரும்பும் விவசாயிகள் இனி விவசாயி ஐடி இல்லாமல் விண்ணப்பிக்க முடியாது. பழைய ஆட்களுக்கு இது தேவையில்லையா என்று கேட்டால் இப்போதைக்கு கட்டாயமில்லை. ஆனால் உங்கள் தரவுகள் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்படும் போது இந்த ஐடி இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை குறையலாம். அதனால் இதை ஒரு டிஜிட்டல் அடையாளமாக மாற்றுவதுதான் அரசின் நோக்கம். இது உங்கள் நில ஆவணங்களுடன் நேரடியாக இணைக்கப்படும் என்பதால் இனி முறைகேடுகள் செய்யவே முடியாது. பணம் வரவில்லை என்று புலம்புவதற்கு முன்னால் உங்கள் ஸ்டேட்டஸில் இந்த 4 விஷயங்களை உடனே செக் செய்யுங்க. முதலாவதாக EKYC. நீங்கள் இன்னும் EKYC முடிக்கவில்லை என்றால் உடனே அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு செல்லுங்கள். இரண்டாவதாக, உங்கள் வங்கி கணக்குடன் ஆதார் இணைக்கப்பட்டு DPT வசதி ஆனில் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, உங்கள் நில விவரங்கள் போர்ட்டலில் லேண்ட் சீடிங் சரியாக சரிபார்க்கப்பட்டிருக்க வேண்டும். நான்காவதாக, ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி இருவருமே பலன் பெறுவது கண்டறியப்பட்டால் 2 பேருடைய பணமும் நிறுத்தப்படும். இதில் மத்திய அரசு இப்போது மிக தீவிரமாக உள்ளது. உங்கள் பகுதியை சரிபார்க்க PM கிசான் இணையதளத்தில் உள்ள நோ யோர் ஸ்டேட்டஸ் பகுதிக்கு சென்று உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு பாருங்க. அங்கு ஏதேனும் சிக்கல் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதற்கான தீர்வை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது போன்ற விவசாயம் மற்றும் அரசு திட்டங்கள் குறித்த உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சாக்ஷார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. அடுத்த முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.